இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஜார்ஜ் குட்டியோ தான் வாழ்க்கையில் நடந்ததை கதையா எழுதி ஒரு படமா எடுக்கிறாரு. திருஷ்யான்ற பேர்ல ரிலீஸ் ஆகுற அந்த படமும் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு பெரிய ஹிட் ஆயிருதுங்க. இதனால அவரும் இப்ப ப்ரொடியூசரும் ஆயிடுறாரு. அதே நேரத்துல ஊரே ஜார்ஜ் குட்டியோட கேஸ மறந்து போயிடுறதுனால இனிமேல நம்ம குடும்பத்துக்கு எந்த வித பிரச்சனை இல்லைன்னு அவர் நினைக்கிறாருங்க. இதனால ஜார்ஜ் குட்டியோ தம் மகளுக்கு பையன் பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா எல்லா சம்மந்தத்தையும் 2 பேர் கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு மனரீதியா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு திருமணத்தை நிறுத்திடுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி கண்டுபிடிக்கும் போதுதான் அது அவங்க கூடயே வேலை செய்யற ராஜனும் அவங்களோட ஒய்ஃப்னு தெரிய வருது. உடனே நேரா போய் ராஜனை மிரட்டி ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி அவர் கேட்கிறாருங்க. அப்பதான் அவங்க ஒய்ஃபோ, உன்னாலதான் என் ஹஸ்பண்டுக்கு வேலையும் போச்சு, என் பொண்ணோட படிப்பும் போச்சு, அதனால என் பொண்ணு சூசைட் ட்ரை பண்ணதுனால அவரோட வாய்ஸும் தெரிச்சு. இந்த நேரத்துல தான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நாங்க உங்க முதுகுல குத்துனதா அவங்க உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு ஜார்ஜ் குட்டி அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க ஒய்ஃபோ வாழைமரத்தோப்பு கிட்ட டார்ச் லைட் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க கிட்ட போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த நேரத்துல வெளியே கார் போகிற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. உடனே ஜார்ஜ் குட்டியும் நேரம் அந்த வாழைமரத்தோப்பு கிட்ட போனா அங்க யாரையோ புதைக்கிற அளவுக்கு யாரோ குழி தோண்டி வச்சிருக்காங்க. உடனே இவரும் அந்த குழியில திரும்ப மூடி வச்சுட்டு அங்கிருந்து போகும்போது வாழைமர தோப்புக்குள்ள இருந்து இவரால் ஏற்கனவே போலீஸ் வேலையா இருந்த சகாதேவன் அங்க வர்றதை நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா திருஷ்யம் பார்ட் 3 படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.